ஒரு ஐடி சொல்லவே இல்ல, செயலு. கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டுல இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஒரே ஒரு ரீல்ஸ் தான். ஊர்ல உனக்கு ஒரு மேடை, வானில உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா அப்படின்னு டிஎம்கே டிவிக்கு என்டிகேடா. எதற்காக? ஐடியாலஜிக்காக, பெண் உரிமைக்காக, ஆண் பாதி பெண் பாதி என்று 110 வேட்பாளர் நியமித்திருக்காக, சாதி வாக்கு போன்ற ஓட்டு தீட்டு என்று எனக்கு சொன்னதற்காக, சாதி வாக்கு பழக மாட்டோம், சாதி பார்ப்போடு பழகவே மாட்டோம் என்று சொன்னதற்காக, தமிழ் தேசிய கோட்பாட்டுக்காக, தலைவருக்காக என்று அடுக்கிற ஐடியாலஜிஸ்ட் 27க்கும் மேற்பட்ட கோட்பாடுகளை வச்சு லட்சக்கணக்கான ரீல்ஸ், லட்சக்கணக்கான ஷார்ட்ஸ், லட்சக்கணக்கான இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போட்டு யாரு? மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐடி ஊழியர்கள், செவிலியர்கள், பல்வேறு உலக நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பெரும்பெரும் துறையில வாழக்கூடியவர்கள், திரைக்கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், அதே போல ஃபைட் மாஸ்டர், யார் புதுசு யாரா? நாம் தமிழ் நீங்களா? நீங்க நாம் தமிழா? நீங்க என்டிகேவா? நீங்க என்டிகே சப்போர்ட்டரா? இது வரைக்கும் எனக்கு தெரியல. நாம் தமிழ் 10 படிக்கிறேன். எங்கடா நீங்க? புலி எப்போதுமே பதித்தான் பாயும், ஆனா சரியா பாயும். இறைய புலி வச்சு பசிக்கா காத்திருக்கோம், இற வந்தா சரியா அடிக்கும். வேற நேரத்துல வந்தா பாரு புலிப்பட. எவ்வளவு குத்துமொத்தமான சமூக வலைதளத்துடைய இன்ஸ்டாகிராம் ஆக்கிரமித்திருக்கிறாங்க நாம் தமிழ் தம்பிமார்கள், தங்கைமார்கள். நாம் தமிழ் பசங்க நிறைய இருப்பாங்க, கூட்டத்துக்கு பொண்ணுங்க பெருசா வரமாட்டாங்க. நாம் தமிழ் பெண்கள் தான் நாம் தமிழ் வலிமை என்பதை இந்த பார்க்கும் பார்வை பரவப்பார்கள் அப்படின்னு திறந்து லைக் போட்டு முடியல. லைக் போட்டு கை நல்ல டைம் போட்டு அமைச்சிருக்கேன். அவ்வளவு பெண்கள், அவ்வளவு ஆண்கள், அவ்வளவு இளைஞர், ஜென்சி கிட்ஸ், விஜய் வந்தா போயிருவாங்க, நண்பா நண்பி தோலிஸ் எல்லாம் போயிருவாங்க. அவர் பக்கம் தான் கூட ஜென்சி தலைமுறை, தமிழ் தேசிய தலைமுறை எழுந்திருக்குது. பாரா எங்க கூட்டத்தை.